அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். சிம்ம ராசிக்கார அன்பர்களே, நீங்க தொலைச்சி விஷயங்களை தேடி இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கீங்க. கிடைச்சிரும் கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கையில மாறி மாறி நீங்க தெரிந்தும் தெரியாமலும்ட்டு ஒரே தப்ப பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமை இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ வரைக்கும் இருக்குங்க. இவர்கள் நிம்மதியா வாழ்ந்து நிம்மதியா தூங்கி பல நாட்கள் ஆச்சுங்க. தனக்குத்தானே பேசிக்கிறது, மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு கேள்விகளை ஒவ்வொரு இடத்துலயும் போய் கேட்கறது. இந்த பணத்துக்கு என்ன செய்வேன், இந்த வாழ்க்கையில நான் இந்த ஒரு பிரச்சனைக்கு என்ன செய்வேன், இந்த ஒரு கஷ்டத்துல இருந்து நான் வெளிவரதுக்கு என்ன செய்வேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம் நினைச்சு யோசிச்சு யோசிச்சு மண்டை உங்களுக்கு அதிகமான தலைவலிகளை கொடுத்துச்சுன்னு சொல்லணும். முக்கியமா சொல்ல போனா இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் இன்னைக்கு இது சரியாயிடும், நாளைக்கு இது சரியாயிடும், ஒவ்வொரு நாளும் நம்பி நம்பியே வாழ்க்கையில ஏமாந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த எந்த ஒரு விஷயமும் இன்னைக்கு வரைக்கும் நடந்ததே இல்லைங்க. நம்பிக்கை மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் மாற்றி அமைக்கும்னு நம்புறீங்க. ஆனா அந்த நம்பிக்கை கூட உங்களுடைய வாழ்க்கையில பழி வாங்கிச்சே தவிர உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்டதை நினைச்சு கொடுக்கலங்க. ஆனா இப்ப வரைக்கும் நீங்க சோர்ந்து துவண்டு போயிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாறுதலையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்க போகுது. முக்கியமா சொல்ல போனா இது நாள் வரைக்கும் இந்த சிம்மராசிக்காரர்கள் இழந்த விஷயங்கள்ன்றது பார்த்தா கோடான கோடை விஷயங்கள் இருக்குதுங்க. இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க அன்புக்குரிய நபர்களே வாழ்க்கையில இழந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் தனிமையா ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நிலைமையில தவிக்கிறாங்கன்னா அது இந்த சிம்மராசிக்காரர்கள் தாங்க. இந்த சிம்மராசிக்காரர்கள் என்னதான் மற்றவங்களுக்கு தேவையான உதவிகள் கஷ்டங்கள்னு எல்லா விஷயத்திலையும் உறுதுணையாக இருந்து அவங்களுக்காக எதுனாலும் செய்யணும்னு நம்பி அவங்க கூட இருந்தாலும் இவர்கள் மேல யாருக்கும் எந்த ஒரு நிமிஷத்துலையும் நம்பிக்கையே வந்தது கிடையாதுங்க. மற்றவங்களால ஏமாற்றப்பட்ட ஒரு நபர் தான் இந்த சிம்மராசிக்காரர்கள்ங்க. முக்கியமா யார் யாரோ ஏமாத்தாங்கன்றதை விட இவங்களுடைய குடும்பத்தார்கள், முக்கியமா ரொம்ப ரொம்ப எளிமையா பார்க்க போனா அண்ணன் தம்பி சகோதரர்கள் சொத்துக்காகவும் பணம் இவங்ககிட்ட இருக்குன்றதுக்காகவும் ஒரு சில விஷயங்களை இவங்கனாலதான் முடியுன்றதுக்காகவும் அனைத்து விஷயங்கள்லையுமே உங்க கூட இருந்து உங்களை நம்ப வச்சு ஏமாத்தி இன்னைக்கு அவங்களுக்கு தேவையானதை அவங்க நிறைவேற்றிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இவர்கள் அவங்க சொன்ன விஷயங்களை நம்பி அவங்க சொல்றது சரின்னு நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ள சரியான விஷயங்கள் தான் சொல்றாங்க நமக்காக அப்படின்றத நம்பிக்கிட்டு வாழ்ற ஒருத்தங்களா இருக்காங்க அப்படின்னா அது இந்த சிம்மராசிக்காரர்கள் தாங்க. இவர்களால வாழ்க்கையில புதுசா எந்த ஒரு விஷயத்தையுமே முயற்சி பண்ண முடியலங்க. பயம். வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்துட்டோம், இதுக்கு மேல நம்மளுடைய வாழ்க்கையில இலக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் வச்சு பயந்துட்டாங்க. இந்த பயமே இவங்களுடைய வாழ்க்கையில இவங்கள ஒண்ணும் இல்லாதவங்களா ஆக்கி வச்சு இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த சிம்மராசிக்காரர்கள் படாத பாடு படாத கஷ்டங்கள் எல்லாத்தையுமே பட்டுட்டீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கை மாறுமான்னு எதிர்பார்த்தீங்கல்ல, அந்த எதிர்பார்த்து நிறைவேறக்கூடிய ஒரு காலங்கள் வந்துருச்சுங்க. மனசுல சந்தோஷப்பட போறீங்க. உங்க குடும்பம் வாழ்க்கை மாறி அமைய போகுது. என்னென்னங்க சாமி நடக்க போகுதுன்னு கேக்குறீங்களா? தெளிவா சொல்றேன். உங்களுடைய வாழ்க்கையுடைய மாற்றத்தை நீங்க கேளுங்க. சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்க தயாராயிக்கோங்க. சரி, என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழப்போகிறேன் என்பதை பற்றி இந்த ஒரு பதில பார்ப்போம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு விஷயம் வந்து கொண்டே இருக்கும். சிம்மராசிக்காரர்கள் அப்படின்னாலே இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் யாருன்னு தெரியும். ஆனா இவர்களை பார்க்கக்கூடிய அந்த குணத்துல இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எப்படிதான் நினைப்பாங்க இவர்களை, இவன் ஒரு புல்வாண்டி, பொய்யா பேசி தருவான்ப்பா, உண்மையேன்றது வராது, இவன்கிட்ட உண்மையை வாங்கணும்னா போராடி ஜெயிச்சாதான் உண்மையை வாங்க முடியும், அப்படிப்பட்ட நபர். இவங்கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. இவன் ஒரு கஞ்ச பிசாரிப்பா, ₹1 காசு எடுத்து செலவு பண்ணா கூட யோசிப்பான் அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி இவங்க எப்படின்றது யாரும் தெரியாமலே இவங்க இப்படிதான்னு இவங்க பல பேரை அசியூம் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள். ஆனா இவங்க யார் தெரியுமாங்க? அத நான் சொல்றத விட இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சா எப்படி இருக்கும். உங்க வாழ்க்கையில முதல் விஷயமா நீங்க ரொம்ப நாட்களாவே இந்த விவசாயத்துல ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைனால என்ன செய்வதுன்னே தெரியாம ரொம்ப குழம்பி போய் கஷ்டப்பட்டிருப்பீங்க. விவசாயம் மட்டும் இல்லைங்க, தொழில் சார்ந்த விஷயங்கள் அனைத்துலையுமே சரிங்க. அந்த கடன் அடைப்பதற்கு இவங்க நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணி பார்த்துருப்பாங்க. பணத்தை வெளியிருந்து வாங்கி கொடுத்தலாம், வெளியிருந்து எப்படியாச்சும் முயற்சி அப்படின்னு தேர்ச்சி பார்க்கலாம்னு எக்கச்சக்கமான முயற்சிகள் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த கடன் பிரச்சனைன்றது முழுவதுமாக நீங்க முடியாம சிம்மராசிக்காரர்கள் தவிக்கிறாங்க. இந்த சிம்மராசிக்காரருடைய தவிப்புக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமா இப்போ ஒரு அமைப்பு மாறப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க இவ்வளவு நாட்கள் இந்த கடன் அடிக்க முடியாம கஷ்டப்பட்டீங்களா, அந்த கடனை ஒத்த குண்டுமணி கடன் கூட இல்லாம பாத்தீங்கன்னா ஒத்த குண்டுமணி கடன் கூட இல்லாத அளவுக்கு நீங்க முழுவதுமாக அடைக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு தருவம் உங்களுக்கு வந்துருச்சுங்க. எதிர்பார்த்த இடத்துலையும் சரி, நீங்க வெளியிடங்கள்ல கொடுத்து வச்சிருந்த செலவும் சரி, முக்கியமா ரொம்ப நாட்களாக இந்த ஒரு பணம் வருமானு எதிர்பார்ப்பு அப்படிப்பட்ட விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரப்போகுதுங்க.
அது மட்டும் இல்லை, நீங்க ரொம்ப நாட்களாக இந்த தொழில்னால கஷ்டப்பட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, அதனால வேலைக்கு போகலான்னு முயற்சி பண்ணி ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகலாம், நம்மளுடைய திறமைக்கு ஏற்ற வேலை சம்பளத்துக்கு கிடைக்கலாம்னு எதிர்பார்த்துருப்பீங்களா, அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு வேலையோடு சேர்த்து சம்பளமும் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னா அந்த சிம்மராசினுடைய கொடுப்பனையாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்குங்க. சிம்மராசினுடைய வாழ்க்கையில இத்தனை விஷயங்கள் ஒரே நாட்கள்ல மாறும்ன்றது உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லைங்க, சிம்மராசினுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்குமே கல்யாணம்ன்ற ஒண்ணு நடக்காம எல்லோரும் முன்பும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பாங்க. முக்கியமா சொல்ல போனா இந்த சிம்மராசிக்காரர்கள் தேடி தேடி அலைவாங்க, பொண்ணையும் சரி இல்லை பையனையும் சரி. இவங்களுக்கு எப்படியாச்சும் கல்யாணம் முடிச்சு காரணம்னு பெற்றோர்களும் கஷ்டப்பட்டு இவங்களுக்காக அலைவாங்க, அலைச்சல்ல இந்த வெயில்ல மழையிலன்னு கடையா கடந்து அலைவாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில அந்த பொருத்தம்ன்றது அமையாமல் இருந்திருக்கும். முக்கியமா பொண்ணு வீட்டு சைட்ல சரின்னு சொல்லிட்டாலும், இவங்க வீட்லயும் சரின்னு சொல்லிட்டாலும் இந்த ஜாதக பொருத்தத்துல ஏதாவது ஒரு குறை வந்துகிட்டே இருந்திருக்கும். அப்படிப்பட்ட குறைகள் நீங்கி நீங்க எதிர்பார்த்த ஒரு அமைப்போடு சேர்த்து ஒரு திருமண வாழ்க்கைன்றது நடக்க போகுது. இந்த 10ல் 8 அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கை நடக்குங்க. அதாவது 10ல் 8 சரியா இருக்க போகுது. 8 பொருத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இப்போ சரியா அமைய போகுது. இந்த திருமண பொருத்தத்துல அந்த 8 பொருத்தங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சிறந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க அமைச்சதுல எல்லா பொருத்தங்களையும் பார்க்கும்போது நிறைய குளறுபாடுகள், மாற்றங்கள், தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். ஆனா இப்போ தேவைப்படக்கூடிய அந்த 8 பொருத்தங்களும் சரியா இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில அமைய போகுது. இதனாலேயே இவர்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாமல் தெரிஞ்சுங்களா, அப்படிப்பட்ட விஷயங்களையும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு திறமை, ஒரு மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். சிம்மராசினுடைய வாழ்க்கையில இன்னொரு விஷயம் மாறப்போகுதுங்க. அது என்னன்னா, உங்களுடைய பிள்ளைகள் வேலைகள் இல்லாம வேலையை தேடி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய பிள்ளைகள் சரியா படிப்புல கவனம் செலுத்தாம, உங்களுடைய பிள்ளைகள் சரியா படிக்க முடியாம, தேவையில்லாத விஷயங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டு என்ன செய்வதே தெரியாம ரொம்ப குழம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரம், காலம்ன்றது உங்களுடைய வாழ்க்கையில் அமைய போகுதுங்க. முன்னாடி எல்லாம் நீங்க எந்த ஒரு விஷயத்தை நினைச்சு கவலைப்பட்டு வருத்தப்பட்டு உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிட்டீங்களோ, அப்படிப்பட்ட அந்த ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில இனி நீங்க மாற்றி அமைச்சு மாறுதலான ஒரு வாழ்க்கையை சந்திக்க போறீங்க. முன்னாடி நீங்க செஞ்ச தவறுகள் எல்லாமே இனி உங்களுடைய வாழ்க்கையில திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளாக கிடைக்க போகுது. நீங்க இதுக்கு முன்பு யாருக்காவது துரோகம் பண்ணியிருந்தா கூட அந்த துரோகத்துல இருந்து நீங்க வெளிவந்து உங்களுடைய வாழ்க்கையில அவர்களுக்கான ஒரு அமைப்பினை நீங்க மாற்றி அமைச்சு கொடுப்பீங்க. சிம்மராசினுடைய வாழ்க்கையில இது வரைக்குமே ஒரு குழப்பமா இருந்த ஒரு விஷயம் மாற்றி அமைக்க போகுது. நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு இடத்துக்கு உங்களுடைய வெற்றி பாதையில நீங்க முன் வைப்பீங்க. உங்களுடைய தோல்விகள் எல்லாத்தையுமே நீங்க கடந்து போகக்கூடிய வாய்ப்புனா பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, சிம்மராசினுடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனையா இருந்த ஒரு விஷயம்னா இவர்களுக்கு இன்னை வரைக்குமே பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு இல்லை ப்ரொமோஷன் கிடைக்காம இருந்திருக்கும். ஏன்னா இவர்கள் ஒரு நேர்மையானவர்கள், குற்றம் புரியக்கூடாது, தப்பு செய்யக்கூடாது, தப்புக்கு உடந்தையாற்றக்கூடாதுன்னு எப்போதுமே நேர்மையை மட்டுமே கையாண்ட இவர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்கும். ஆனா இப்போ இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய நேர்மை தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்ல போகுது. நிறைய டைம் நீங்க உங்களே கோவப்பட்டுருவீங்க, உங்களே நீங்களே திட்டிப்பீங்க. காரணம், நம்ம இவ்வளவு நேர்மையா இருந்தோம், நம்ம இவ்வளவு உண்மையா இருந்தோம், ஆனா நமக்கு யாரும் எந்த ஒரு பலனையும் நமக்கு கொடுக்கல. ஆனா இவன் பொய், ஃப்ராடு, எனக்கு அப்புறம் வேலைக்கு வந்தான், எனக்கு அப்புறம் வேலைக்கு வந்தான், ஆனா இப்போ அவன் என்னோட உயர் ரீதியா இருக்கான், ஏன்னா அவன் ஜாலரா போட்டா நான் போடலை, அவ்வளவுதானே நான் போட ஆரம்பிக்கும் அப்படி நீங்களே யோசிச்சிருப்பீங்க சில நேரங்கள்ல. அப்படிலாம் எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் ஒரு விஷயத்த பண்றீங்க அப்படின்னாலே முழு வெற்றி பாதையை அடைய போறீங்கன்றதுல மாற்றுக்கிறது இல்லை. அதற்கான நேரம் இப்போது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதற்கு முன்பு நீங்க தேடி அலைஞ்சிருப்பீங்க, அதெல்லாம் கிடைக்காத போது இப்போ உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுதுன்ற போது அதை ஏன் தவற விடணும்? அதனால பெருசா எதை பத்தியும் நீங்க யோசிச்சுக்க வேண்டாம், குழப்பிக்க வேண்டாம். தைரியமான ஒரு வாழ்க்கையை நீங்க காண போறீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல. சிம்மராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நேரம் என்பது சரியா அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய ராசி பலன்கள்ல கிரக மாற்றங்கள் என்பது சரியான நேரத்துல இப்போ அமைஞ்சிருப்பதால நீங்க இவ்வளவு நாள் வரைக்கும் எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை இழந்துட்டீங்கன்னு நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ, எந்த ஒரு விஷயம்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துச்சு, சோகத்தை கொடுத்துச்சுன்னு நினைச்சு அழுது புலம்புனீங்களோ, அது அனைத்தையுமே இது சரி செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒன்றாக உங்களுடைய வாழ்க்கையில அமையும். இனி வரக்கூடிய காலங்கள் இந்த சிம்மராசினுடைய பொற்காலமாகவும் சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகவும் இனி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையில வாழ போறீங்க. முன்னாடி செஞ்ச தவறுகளையும் திருத்திப்பீங்க. முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில நடக்காமல் போனதையும் நடக்க வைப்பீங்க. தைரியத்தினுடைய உச்சத்துக்கு இனி இந்த சிம்மராசிக்காரர்கள் செல்வார்கள். இவ்வளவு காலங்கள் அந்த தைரியமா என்னன்ற கேட்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப பயந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சா பயமோ அப்படின்ற ஒரு விஷயங்களை செய்யாமல் இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட அனைத்தையுமே மாற்றி ஒரு மாறுதலையும் ஒரு வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்கான அமைப்பையும் இந்த சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில பார்க்க இருக்கிறாங்க. தைரியத்தோடு காத்திருங்க. உங்களுடைய வாழ்க்கை இனி இந்த நாட்கள்ல மாறும். நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.